உஸ்மானிய கலீஃபா ஓட்டம நம்பர் இருக்குல்ல, அவங்க எப்படி ஜெயிச்சாங்க முஸ்லீமானாங்க தெரியுமா? தாத்தாரியர்கள் வந்து ஃபுல்லாக ஜெயிச்சிருக்காங்க. யாரை? முஸ்லீம்களை வந்து ஜெயிச்சு கலீஃபாவை ஒழிச்சு, அந்த அப்பாசியா கலீஃபாவெல்லாம் ஒழிச்சு ஃபுல்லாக கேப்சர் பண்ணி முஸ்லீம் பெண்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாருமே அடிமைகளாக விபச்சாரத்துக்கு பயன்படுத்தி எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டாங்க. அவ்வளோதான், அபகரிச்சு அவங்களை கொண்டு போயிட்டாங்க. அந்த பெண்களுடைய கேரக்டர் பார்த்து இந்த பெண்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க. யாரு? அந்த யாஜூஜ் மாஜூஜ் கூட்டம், அந்த கூட்டம் இந்த பெண்களுடைய கேரக்டர் பார்த்து முஸ்லீம் ஆயிருச்சு. அந்த மனைவிகள் முஸ்லீம் ஆனாலும் புருஷங்கள் முஸ்லீம் ஆயிட்டாங்க. ஒட்டுமொத்த உஸ்மானிய கிலாஃபா தான் இவங்களே மாறிட்டாங்க. இப்போ என்ன கேரக்டர் என்ன வேலை பண்ணணும்னு தெரியுமா? சும்மா கிடையாது. என்ன நீ நல்லவன சாமியார் மாதிரி என்ன சாமியார் என்ன வேலை பண்ணுவாங்க தெரியுமா? பெண்கள் போட்ட பிச்சை அது. 400 வருஷம் இஸ்லாமியாச்சு. அவங்க வந்து அந்த தொழுகை நேரத்தில் தொழுதுருக்காங்க. அவங்க வந்து கீழே விழுந்த நகைகளை எடுத்து கொடுத்துருக்காங்க. இது உங்களுதா பாருங்கன்னு இருக்காங்க. அவங்க வாய்ப்பு கிடைக்குமா? நான் உன் புருஷனை கொண்டு என் கூட நீ இவ்வளோ நேர்மையாக நடந்துக்கிறிய, அவ்வளோ அப்படி அந்த நேர்மையை பார்த்து எல்லாம் அவங்க இஸ்லாத்துக்கு கன்வெர்ட் ஆயிருக்காங்க. யாரு? உஸ்மானிய கிலாஃபத்துன்னு சொல்கிறோம்ல, அவங்க யாரும் கொடுங்கோலர்கள், செங்கிஸ் கானுடைய வாரிசுகள். செங்கிஸ் கானுடைய மனசு உருகி இருக்குன்னா எவ்வளோ இம்பாக்ட் ஏற்படுத்து. நீங்கள் ஒரு RSS காரனோட மிக நல்ல